நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த ஐஜிபிடியை பற்றி நிறைய கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஐஜிபிடி மாற்றினா அடிக்கடி ஐஜிபிடி போயிடுது, அதுக்கு என்ன ரீசன் சார்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அதுக்கான ரீசன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கான ஐஜிபிடியில் என்னென்ன இருக்குது டைப்புன்னு முதல்ல பார்த்துருங்க. இந்த 3 டைப்பு தான் மேக்ஸிமம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FGA 15N120. ஆல்ரெடி உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருப்பேன். இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுங்க. 15Nங்கிறது இதோட கரண்ட் ரேட்டிங் 15 ஆம்ஸ், 120ங்கிறது 1200 வோல்ட். லாஸ்ட்டில் இங்கே 60 முடியும், அது முடிச்சதுன்னா 600 வோல்ட். கரெக்டான ரேட்டிங் பார்த்துங்க. சேம் ஐஜிபிடி போடுங்க, அதோட கம்மியான ரேட்டிங்கில் போடாதீங்க. ஒருவேளை இங்கே 15Nக்கு பதிலாக நீங்கள் 25N போடலாம், 20N போடலாம், 25N கூட போடலாம். ஆனால் இங்கே 25Nல் வந்து நீங்கள் 15N போட்டிங்கனாலும் ஐஜிபிடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதோட அதிகமான ரேட்டிங் போடலாம், கம்மியான ரேட்டிங் எப்பயும் போடாதீங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா H20R இங்கே 120 முடிட்டு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் 1200 வோல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 25N 120ங்கிறது வந்து 25 ஆம்ஸ் 1200 வோல்ட். இது கரெக்டாக பார்த்துங்க. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 15 ஆம்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ், அந்த டைப் 1500 வாட்ஸ் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வாட்ஸ் 1900 வாட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் ரேட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ்க்கு மேலே இருக்குது, ரொம்ப ஹை வாட்டேஜ் இண்டக்ஷன் ஸ்டவ்க்கு 25N யூஸ் பண்ணுவாங்க. 2000 வாட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். கம்மியான ரேட்டிங்க்கு அதிக சுவிட்சிங் கெப்பாசிட்டி போடலாமானா போடலாம். அதிக கெப்பாசிட்டி உள்ள இடத்துல தான் கம்மியாக போடக்கூடாது. அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. இப்போது இந்த ஐஜிபிடி எதனால் அடிக்கடி நமக்கு போகுது அப்படிங்கிற ரீசனை நம்ம போய் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஏதாவது புரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு வந்து இதில் ஐஜிபிடி போகிறதுக்கு நம்மளுக்கு நிறையா ரீசன் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் எப்போ ஐஜிபிடி போனாலும் போன உடனே எடுத்து நீங்கள் அப்படியே ஐஜிபிடி மட்டும் மாற்றிட்டு டக்குன்னு பேரலில் போட்டு ஆன் பண்ணவே கூடாது. நிறையா பேர் ப்ரெஷராக இருக்கிறவங்க அதை தான் பண்ணுறாங்க. ஐஜிபிடி ஷார்ட்டாக இருந்தது சார், மாற்றிட்டு ஆன் பண்ண உடனே போயிடுச்சுன்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஐஜிபிடி என்ன ரீசனால் போச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு தான் நீங்கள் ஐஜிபிடியை மாற்றலாம். அப்படியே மாற்றிட்டாலும் ஃபஸ்ட்டு சீரிஸில் போட்டு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்து பேரலில் போட்டு செக் பண்ணணும். அதுக்கு என்னென்ன ரீசனுங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கெப்பாசிட்டர்ஸ், இந்த கெப்பாசிட்டராக இருக்கலாம், இந்த கெப்பாசிட்டராக இருக்கலாம், இல்லை இதில் இருக்கிற காயிலாக இருக்கலாம். எது ஷார்ட் இருந்தாலும் சரி, ஓப்பனில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஐஜிபிடி போகும். அதை பற்றி உங்களுக்கு நான் டயக்ராமும் போட்டுக்கிறேன். இப்போ இந்த டயக்ராம்லேயே சொல்கிறேன் பாருங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த ரெக்டிஃபையர் ஐசி, இந்த கெப்பாசிட்டர்ஸ், அடுத்து இந்த காயில், இந்த கெப்பாசிட்டர் எல்லாமே ஐஜிபிடி ஐசிக்கு பேரலாக தான் இருக்கும். இதில் எது ஷார்ட் இருந்தாலுமே ரெக்டிஃபையர் ஐசி அடி வாங்கும். இது அடி வாங்கினுச்சுன்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஐஜிபிடி அடி வாங்கும். ரெக்டிஃபையர் ஐசி அடி வாங்குறதுனால இது எப்படி சார் போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெக்டிஃபையர் ஐசி ஒன்லி டவுன் ஆகும்போது என்னன்னா வோல்டேஜ் கம்மியாகும். அவுட்புட் வோல்டேஜ் 330 வரணும். அதோட கம்மியாகும் போது இதோட கரண்ட் ரேட்டிங் அதிகமாகும். இப்போது உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இதில் கால்குலேஷன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒரு 2100 வாட்ஸ் ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஐஜிபிடியில் உங்களுக்கு வந்து கரெக்டான ரேட்டிங் வருது, 330 வோல்ட் வருதுன்னு வச்சுங்களேன். அதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.3 ஆம்பியர் தான் எடுக்கும். அதனால் அந்த ஐஜிபிடிக்கு எந்த ஒரு லோடும் போது ஹீட் ஓரளவு மீடியமாக ஆகிட்டு இருக்கும். இதுவே அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 2100 வாட்ஸ் உள்ள இண்டக்ஷன் ஸ்டவ்வில் அந்த கெப்பாசிட்டரு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா, ஷார்ட் ஆகிட்டா உடனே இமீடியட்டாக போயிடும். ஓப்பன் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஓடிட்டு ஆஃப் ஆகும். இப்போது இந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 5 கெப்பாசிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா ரெக்டிஃபையர் ஐசியில் அவுட்புட் வோல்டேஜ் வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அது அந்த வீடியோவிலே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 2100 வாட்ஸில் போகும்போது அதோட வோல்டேஜ் எவ்வளோ வரும்னா 330 பதிலாக ஒரு 230 அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். 220 230 வரும். அப்போ அதோட கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது, 9 ஆம்ஸ் வருது. முன்ன எவ்வளோ போச்சு உங்களுக்கு, 6 ஆம்பியர் போச்சு. அதோட 3 ஆம்பியர் அதிகமாக போகும்போது என்ன ஆகுனா ஐஜிபிடி ஹீட் ஆக ஆரம்பிக்கும். ஹீட் ஆகி கொஞ்சம் நேரம் ஓட உங்களுக்கு லாங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஜிபிடி போயிடும். ஹை கரண்ட் எடுக்கிறதுனால. ஹை கரண்ட் எடுக்கும்போது அது ஹீட் ஆகும். ஒரு சில ரீசனால் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ஐஜிபிடி போகும். அது என்னென்ன ரீசன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் காயில் ஷார்ட்டாக இருக்கும் போது சீரீஸ்லேயே போடும்போது நிறைய பேருக்கு வந்து ஐஜிபிடி போகும். சீரீஸில் செக் பண்ணும்போது எனக்கு போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, டிரான்சிஸ்டர் 3. இந்த செக்ஷனில் டிரான்சிஸ்டர் ஏதாவது ஷார்ட் ஆகிருக்கும். இல்லை இங்கே ஒரு ரெசிஸ்டர், இந்த ரெசிஸ்டர் இப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டர் வந்து கேட்டுக்கு இந்த 2 ரெசிஸ்டர் வழியாக தான் உங்களுக்கு வோல்டேஜ் போகும், கேட் வோல்டேஜ். இந்த ரெசிஸ்டரில் ரெண்டுலேயும் ஏதாவது உங்களுக்கு ஷார்ட் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை ஓப்பன் இருக்குனாலும் உங்களுக்கு ஐஜிபிடி உடனே போகும். அடுத்து ஒரு zener diode இங்கே இருக்கும், வைப்பர் ஐசி பக்கத்தில் 18 வோல்ட்டு. இங்கே இல்லைனாலும் இது ஒரு சில பேருக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க zener diode 18 வோல்ட். இந்த zener diode ஷார்ட் ஆர் ஓப்பனில் இருந்தாலும் உங்களுக்கு கேட்டுக்கு அதிக வோல்டேஜ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த டைம்லையும் உங்களுக்கு சீரிஸில் செக் பண்ணும் போதே உங்களுக்கு ஐஜிபிடி போயிடும். அடுத்து இதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டைமாக வர்றது தான். உங்களுக்கு பேக் சைடு காட்டுறாங்க. இப்போது நான் சொன்ன 2 ரெசிஸ்டர் வரணும். இங்கே பாருங்கள், இங்கேருந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷனில் இது ஒரு ரெசிஸ்டர். இந்த பக்கம் வந்து இப்படியே போயிட்டு
இதில் போய் எங்கே போகுது பாருங்கள், இந்த கேட்டுக்கு போகும், ஐஜிபிடியோட கேட்டுக்கு போகும். இங்கே ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருவாங்க, இங்கேருந்து கிரவுண்டுக்கு ஒன்று லூப் ஆயிரும். இந்த 2 ரெசிஸ்டரில் இது இல்லை, இது ஒரு சில இடத்துல 3 கூட இருக்கலாம். அந்த மாதிரி ரெசிஸ்டர் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தது, இந்த கேட்டுக்கு வர ட்ராக் அப்படியே செக் பண்ணுங்கள். என்னென்ன ரெசிஸ்டர் இருக்குன்னா அந்த ரெசிஸ்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க. அடுத்து 8550 8050 டிரான்சிஸ்டர் 3மே செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஜீனர் டயோடு இருந்தாலும் செக் பண்ணுங்கள். அடுத்து இங்கே வைப்பர் ஐசி பக்கத்தில் ஒரு ஜீனர் டயோடு இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. உங்களுக்கு ஆக மொத்தம் இங்கே ஃபஸ்ட்டில் எடுத்தது இங்கே 18 வோல்ட் வரணும். இந்த 18 வோல்ட் வந்து இந்த கேட்டுக்கு எப்போ வரணும்னா, இண்டக்ஷன் ஸ்டவ்வை நம்ம பேரல் போட்டு ஆன் பண்ணி மேலே பாத்திரம் வச்சா மட்டும்தான் இங்கே வோல்டேஜ் வரணும். சீரிஸில் செக் பண்ணும்போதே காயிலே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம், பாத்திரம் எதுவுமே வைக்க மாட்டீங்க. எடுத்ததுமே இங்கே 18 வோல்ட் வருதுன்னா இந்த ட்ராக்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட உடனே இங்கே 18 வோல்ட் வரக்கூடாது. இண்டக்ஷன் பாத்திரம் சென்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதிலிருந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் கமாண்ட் வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே வோல்டேஜ் வரணும். அடுத்த ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீசெட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் என்ன பண்ணுன்னா ஐஜிபிடிக்கு எவ்வளோ கரண்ட் போகணும் அப்படிங்கிறத கமாண்டை வந்து இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி கொடுக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி வந்து இதிலிருந்து பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷனுக்கு உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இந்த தெர்மோஸ்டாட் எப்படி ஆகுது கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலர் ஐசி இருக்குது, இதுதான் தெர்மோஸ்டாட்டு. நம்ம போர்டு எப்படி திருப்பிட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இதோட இன்னொரு பின் பார்த்தீங்க, இது வந்து தெர்மோஸ்டாட்டில் ஒரு எண்டு, இது இன்னொரு எண்டு. இதில் இருந்து இங்கே வந்து இப்படியே போய் பாருங்கள் மைக்ரோ கண்ட்ரோலர் போவோம். இங்கேருந்து என்னன்னா பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் போவோம். இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷனுக்கு வந்துடும். இதிலேருந்து என்ன போகும்னா உங்களுக்கு அப்படியே இந்த ரெஜிஸ்டர் வழியாக வந்து இங்கே கேட்டுக்கு போகும். அதனால் இந்த ப்ரீசெட் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த ப்ரீசெட் எந்த ஷார்ட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு ஐஜிபிடி அடிக்கடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீசெட்டில் வந்து நீங்கள் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் இருக்குது பாருங்கள், இந்த நம்பர் கரெக்டான ரேட்டிங் போடணும். எப்பயும் மாற்றி போடக்கூடாது. இதில் நிறைய நம்பர் வரதுக்கு இருக்குது. இல்லை என்ன நம்பர் இருக்கோ நீங்கள் அதையே போடுங்க. 302 இல்லை 502 அந்த மாதிரி நம்பர் இருக்கும், நீங்கள் கரெக்டாக அதே நம்பர் வாங்கி போடுங்க. எப்பயும் சேம் நீங்கள் கலர் பார்த்துட்டு கலர் சேமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதே போடாதீங்க. நீங்கள் கரெக்டான ரேட்டிங் வாங்கி பார்த்துங்க. நம்ம இதை ஒவ்வொரு ஸ்பேர் பற்றியும் நம்ம தனித்தனி வீடியோ பார்க்கலாம். டைம் இல்லாதனால என்னால் போட முடியல. நம்ம தனித்தனி வீடியோவாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் ஓரளவு சொல்கிறேன், ஐஜிபிடிக்கான ரீசன் மட்டும் சொல்கிறேன். அடுத்து பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் கான்டக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜம்பர்லாம் நல்லா செக் பண்ணிக்கங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து காயில் டெர்மினலோ இல்லை இந்த பேக் சைடு காட்ட பாருங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு இந்த ஜம்பர் லூஸ் ஆகிருக்கலாம், இதில் வந்து இதுக்கு போகிற ஜம்பர் இல்லை காயில் டெர்மினல் லூஸாக இருக்கலாம். அந்த சால்டிங்கில் எடுத்துருக்கும் ஒரு டைமில் சாயம் இந்த கேட் டெர்மினல் ஐஜிபிட்டில். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு போகிற சுவிட்சிங் கரண்ட் வந்து ஒரு ஃப்ளக்சுவேஷன் மாதிரி வரும். லூஸ் கான்டக்ட் மாதிரி பரபரன்னு எரியிற மாதிரி இங்கே இருக்கும். அந்த மாதிரி ரீசனாலையும் உங்களுக்கு ஐஜிபிடி போகிற மாதிரி ரீசன் இருக்குது. அடுத்து உங்களுக்கு பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் 3 டிரான்சிஸ்டரில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 3 டிரான்சிஸ்டர் 8050 8550 எந்த டிரான்சிஸ்டர் ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இது பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டரும் செக் பண்ணிக்கங்க. இது பக்கத்தில் ரெசிஸ்டர் ஜீனர் டயோடு எது இருந்தாலும் செக் பண்ணிங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஐஜிபிடி போகும். அடுத்து 18 வோல்ட் ஜீனர் டயோடு. இந்த ஜீனர் டயோடு 18 வோல்ட் இருக்கும். அது இங்கே இருந்தாலும் சரி இல்லை இந்த பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷனில் இருந்தாலும் சரி, ஜீனர் டயோடு போச்சுனாலே உங்களுக்கு 18 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக வராது. இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டராக சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் எவ்வளோ வோல்டேஜ் வந்தாலும் இது 18 வோல்ட் கான்ஸ்டண்ட்டாக இங்கே பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் கொடுக்கும். பல்ஸ் வித் மாடுலேஷன் செக்ஷன் வந்து எவ்வளோ வோல்ட் போகணுங்கிறது இந்த கண்ட்ரோலர் ஏசி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம வாட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஜிபிடி ஃபிக்ஸ் பண்ணுறதுலேயே நிறைய பேர் பிரச்சனை பண்ணுவாங்க. ஐஜிபிடி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த போர்டில் ஃபஸ்ட்டு சால்டிங் பண்ணிவிடுவாங்க. போர்டில் சால்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த ஹீட் சிங்கை வந்து ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஐஜிபிடி நீங்கள் மாற்றினாலும் சரி, ரெக்டிஃபையர் ஐசி மாற்றினாலும் சரி, ஃபஸ்ட்டு இந்த பேக் சைடு நீங்கள் பழைய ஐஜிபிடி கழட்டி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. பின்னாடி பேஸ்ட்லாம் பழைய பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட்டை ப்ராப்பராக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு புது பேஸ்ட் வந்து ஐஜிபிடி பின்னாடியும் இந்த ஹீட் சிங்லேயும் அப்ளை பண்ணிட்டு இந்த ஸ்க்ரூவை நல்லா ஃபுல் டைட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த போர்டில் நீங்கள் வந்து ஐஜிபிடியை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ப்ராப்பராக உங்களுக்கு இந்த ஹீட் வந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஹீட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சுன்னா அடுத்து உங்களுக்கு கூலிங் ஃபேன் ஓடும், இந்த வெளியே ஹீட்டும் உங்களுக்கு வெளியே போகும். அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேனில் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கூலிங் ஃபேன் உள்ள காற்று வர செக்ஷனும் சரி, கூலிங் ஃபேன் பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். உங்கள் ஃபேன் ஓடும் சுற்றும், ஆனால் காற்று வந்து சர்க்குலேஷன் சரியாக இருக்காது. ஃபேன் ஸ்பீடாக வர மாதிரி தான் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஹீட் சிங்க்கு கரெக்டாக காற்று வராது. அதனால் உங்களுக்கு ஐஜிபிடி லாங் டைமில் வந்து போகிற மாதிரி இருக்கும். கூலிங் ஏர் வந்து காற்று உங்களுக்கு உள்ளே வருதில்ல, உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா தெரியும். இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கூலிங் பண்ண வர்ற செக்ஷன் கீழேயும் சரி, அடுத்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் இங்கே மேலே வரும், இந்த இடத்துக்கிட்ட காற்று வர மாதிரி இருக்கும். ஹீட் சிங் அந்த காற்று இப்படி வந்து இந்த ஹீட் சிங் மேலே பட்டு அப்படியே வெளியே போகும். அந்த இடத்துல ஏதாவது டஸ்ட் ரொம்ப அடைச்சிட்டு இருக்கும், நிறைய க்ளீன் பண்ணாமல் ப்ராப்பராக வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு ஐஜிபிடி லாங்கில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. அது மாதிரி இந்த இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கீழேயோ இல்லை ஃப்ரண்ட் சைடு அடியிலையோ எங்கேயுமே கிளாத் வைப்பாங்க, வேஸ்ட் கிளாத். அந்த மாதிரி ஈர துணிலாம் தொடச்சிட்டு அப்படி அப்படியே வச்சுருவாங்க. அதனாலையும் காற்று சர்க்குலேஷன் சரியாக இருக்காது. அந்த மாதிரி ஏர் ஃப்ளோவில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஐஜிபிடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிலாம் நிறையா இருக்கும். இந்த மழை காலத்து குளிர் காலத்துலாம் பார்த்திங்கன்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஹீட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த இடத்துல போர்டில் நிறைய அப்படியே சுற்றிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா இந்த 2 டெர்மினலில் வந்து ஷார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓடிட்டு இருக்கும் போது. அந்த மாதிரி பூச்சி நிறையா இல்லாமல் பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கேப்லாம் கூட ஏதாவது நீங்கள் ஒரு
சீலண்ட் மாதிரி வச்சு நீங்கள் ஃபில் பண்ணலாம். இந்த சந்து வழியாகவும் உள்ளே பூந்து இப்படியே வெளியே வரும். வந்துச்சுன்னா இந்த ஒன்றோட ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா காயில் வீக்காக இருந்தாலும், இந்த காயில் வீக்காக இருந்தாலும் சரி, இந்த கெப்பாசிட்டர் வீக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு IGBT உடனே போயிடும். ஆன் பண்ண உடனே ஆகும். இந்த காயிலில் ஷார்ட் இருந்தாலும் சரி, இதில் ஷார்ட் இருந்தாலும் சரி. அது மாதிரி இது ஓப்பன்லேயும் இருக்கக்கூடாது கெப்பாசிட்டர். நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு அப்புறமா ஆன் பண்ணுங்கள் சீரிஸில். அடுத்து வந்து IGBT நிறைய பேர் மாற்றிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஓப்பன்லேயே ரொம்ப நேரம் செக் பண்ணுவாங்க. ப்ராப்பராக வந்து மேலே இந்த டாப்லாம் கிட்டா பாத்திரத்தை காயில் பக்கத்துலேயே வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. 2 நிமிஷம் 3 நிமிஷம்லாம் ஹீட் ஆகுதுன்னு. அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா கூலிங் ஃபேன் ஓடி அந்த மேலே இருக்கிற பாட்டம் கிளாஸில் பட்டு காற்று வந்து ஹீட் சிங் மேலே படும். இந்த ஹீட் சிங் மேலே வந்து காற்று வந்து உள்ளேருந்து கூலிங் ஃபேன் காற்று வந்து கீழே இருந்து காற்றை இழுத்து அந்த பாட்டம் அந்த இது மேலே படும். உங்களுக்கு மேலே டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பட்டுட்டு காயெல்லாம் பட்டு இது மேலே பட்டு காற்று இந்த பக்கமாக வெளியே வரும். நீங்கள் கரெக்டாக இன்ஜெக்ஷன் ஸ்டவ்வில் செக் பண்ணி பாருங்கள். கீழே காற்று லைட்டாக இழுக்கும். அடுத்து ஃப்ரண்ட் சைடு அப்படியே பவர் கார்டு கொடுக்குறீங்களா, அதுக்கு முன்னாடி பக்கம் கை வச்சு பார்த்தீங்கன்னா காற்று சூடாக வெளியே வரும். அது ஏன்னா இந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா IGBT வந்து ஓவர் டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு போயிடும். அதனால் நீங்கள் சீரிஸில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் கரெக்டாகனா ப்ராப்பராக நீங்கள் ஃபேன் எல்லாமே கனெக்ட் பண்ணிவிட்டு தான் அடுத்து வந்து நீங்கள் லாங் டைமில் செக் பண்ணணும். நிறைய பேர் 3 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் ஓப்பன்லேயே வச்சு செக் பண்ணவே கூடாது சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் போர்டு நிறைய பேர் செட் பண்ணுவாங்க. யூனிவர்சல் போர்டு வந்து செட் பண்ணிவிட்டு போர்டை வந்து இந்த ஸ்க்ரூ ஹோல்ஸ்லாம் மேட்ச் ஆகாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் சைடு கார்னர் எங்கேயாவது இழுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி வைக்கவே கூடாது. இண்டக்ஷன் ஸ்டவ்வில் எப்படியும் லெஃப்ட் சைடு கார்னரில் தான் அந்த காற்று போகிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயாக ஏர் இருக்கும். கூலிங் ஃபேன் அதில் வந்து இந்த கார்னருக்கு தான் ஏர் தள்ளுற மாதிரி இருக்கும். இதில் பாட்டு வெளியே போகிற மாதிரி. முடிஞ்ச வரை இந்த ஹீட் சிங் போர்டை விட்டுருங்க. இந்த ஹீட் சிங் அலுமினியம் வந்து எப்பயும் லெஃப்ட் சைடு கார்னரில் கூலிங் ஃபேன் காற்று எங்கே அதிகமாக வந்து படுதோ அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரூ நீங்கள் ஸ்டார் ஸ்க்ரூ எதுனாலும் அந்த போர்டில் மைல்டாக ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம் யூனிவர்சல் போர்டு. அதனால் எப்பயும் காற்று சர்க்குலேஷன் இருக்கிற இடமா பார்த்துட்டு இந்த இதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் போர்டை. அடுத்து அன்பேலன்ஸ்டு கரண்ட் எதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த ப்ரீ செட்டு கரெக்டாக செட் ஆகலை, உங்களுக்கு ஷார்ட் ஆகிருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு ஓவர் கரண்ட் போக ஆரம்பிச்சிடும். ஓவர் கரண்ட் எப்படி போகுதுங்கிறத நான் ஒரு வீடியோவாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம வாட்ஸுக்கு ஏற்ற கரண்ட் கரெக்டாக IGBT வழியாக போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. கரெக்டாக பாருங்கள். இப்போ கரண்ட் ரேட்டிங் நம்ம வாட்ஸ் பார்த்திங்கன்னா 2100 வாட்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அங்கே அம்மீட்டரில் பாருங்கள் எவ்வளோ கரண்ட் போகுதுன்னு. 5.56 ஆம்பியர் கிட்ட போகுது. அதுக்கான கால்குலேஷன் நான் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 2100 வாட்ஸ்க்கு எவ்வளோ கரண்ட் எடுக்குங்கிறது 6.3 வரை எடுக்கலாம், இல்லை 5.56 வரை எடுக்குது. அந்த ரேட்டிங்கை விட கொஞ்சம் கம்மியாக எடுக்கலாம், 0.51 கம்மியாக எடுக்கலாம். அதை விட அதிகமாக போகக்கூடாது. நீங்கள் அதுக்கு இந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிங்க. அதுக்கான கால்குலேஷனும் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ உங்களுக்கு ஒரு முன்ன போட்ட கால்குலேஷன் தான், உங்களுக்கு கால்குலேஷன் நான் போட்டு காட்டிடுறேன். இப்போ ஒரு அடுப்பு வந்து நம்ம ஒரு 1600 வாட்ஸ் வைக்கிறோம்னா வாட்ஸ் அதுக்கான ஃபார்முலா பார்த்துங்க. கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வாட்ஸ் டிவைட் பை வோல்டேஜ். எலக்ட்ரிக்கல் படிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும். அனுபவ ரீதியாக நிறைய பேர் வேலை கற்றுக்கிறவங்க தெரிஞ்சுங்க. வாட்ஸ் வந்து நம்ம இப்போ ஒரு கரண்ட் கண்டுபிடிக்கிறோம்னா எவ்வளோ வாட்ஸோ அதில் வோல்டேஜ் வகுத்திங்கன்னா அதோட கரண்ட் ரேட்டிங் தெரியும். இப்போ 1600 வாட்ஸில் இண்டக்ஷன் ஸ்டவ் ரன் ஆகுதுன்னா அதோட வோல்டேஜ் IGBT அவுட்புட் வோல்டேஜ் எடுத்துங்க. AC இன்புட் வோல்டேஜ் எடுக்காதீங்க. 4.8 இவ்வளோ தான் கரண்ட் எடுக்கணும். நிறைய பேர் போய் பார்த்தீங்கன்னா ப்ரீசெட் கரெக்டாக செட் ஆகுதுனால இங்கே 4.8க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா 7.58 9 ஆம்ஸ் கிட்ட போகும். டபுள் அந்த மாதிரி ரேட்டிங்கில் போக ஆரம்பிக்கும். அப்படி போகக்கூடாது. கரெக்டான வாட்டேஜுக்கு ஏற்ற கரண்ட் தான் போகணும். நீங்கள் அதை வந்து நான் அந்த முன்னாடி வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரியே நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி செட் பண்ணிக்கங்க. அப்படின்னா ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படின்னா ப்ரீசெட் நீங்கள் மாற்றி செக் பண்ணிக்கலாம். அதில் ப்ரீசெட் மட்டும் தான் பிரச்சனையா அப்படின்னா கிடையாது. ப்ரீசெட் பக்கத்தில் கொஞ்சம் இந்த ஐசிக்கு வந்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ரீசெட் ட்ராக் அப்படியே செக் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இப்படி வந்து இதில் ரெசிஸ்டர் இந்த சின்ன சின்ன கெப்பாசிட்டர்லாம் கனெக்ட் ஆகி இங்கே வந்து கனெக்ட் ஆகும். அது அந்த ட்ராக்கில் என்னென்ன வீக்காக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ப்ரீசெட்டில் இருந்து இந்த கண்ட்ரோலர் ஏஜுக்கு வர இன்புட் வர என்னென்ன பிரச்சனையாக இருக்கோ எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு டைம் மாற்றி விட்ருங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IGBTலேயே உங்களுக்கு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். IGBT நிறையா இடத்துல நடக்கிற தப்பு இப்படி தான். நிறையா பேலன்ஸ் பண்ணி எல்லாமே செக் பண்ணி நிறையா எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியனே எனக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. சார் கரெக்டாக ஓடுது, அடுத்த 5 நிமிஷத்தில் எல்லாமே கரண்ட் ரேட்டிங் எல்லாமே இருக்குது, IGBT போயிடுது அப்படின்றாங்க. நீங்கள் அதனால் என்ன பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் இந்த FGA25N யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த IGBT கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ரேட்டிங் 20க்கு பதிலாகவும் நீங்கள் 25 போடலாம், 15க்கு பதிலாகவும் 25 போடலாம். நிறைய பேர் இதே IGBTலையும் டூப்ளிகேட்டும் வருது. அதனால் கரெக்டாக பார்த்துங்க. நீங்கள் எல்லாமே செக் பண்ணி அன்பேலன் லோடு எல்லாமே கரண்ட் ரேட்டிங் எல்லாமே கரெக்டாக போகுது சார், அப்பயும் IGBT போகுது, கேட் வோல்டேஜ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் IGBTயை வேறு கடையில் வாங்கி பாருங்கள். வாங்குற கடையில் விட்டுருங்க, இல்லை வேறு மாடல் வாங்கி பாருங்கள். FGA25N 120 போகுதுன்னா 25Nக்கு நீங்கள் 25N தான் போடணும். இப்போ 20R போகுது, இல்லை உங்களுக்கு 15N வந்து நான் போட்ட உடனே போகுதுன்னா நீங்கள் இந்த மாடல் ஏதோ ஒரு மாடல் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா கமெண்ட் ஐடியாவும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இல்லை ஏதாவது ஒரு சில பாயிண்ட் விட்டுருந்தாலும் பின்னாடி நான் வரப்போகிற வீடியோவில் எப்போயாவது உங்களுக்கு நான் அது அப்டேட் பண்ணுறேன்.
இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வர நண்பர்கள் நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி பழைய வீடியோக்கெல்லாம் பாசிட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வீடியோ வந்து நிறைய நண்பர்களை போய் சேரும். அதனால தான் சொல்கிறது, நீங்கள் எந்த ஒரு கமெண்டாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் கீழே கொடுக்குறேன் பாருங்கள் என்னோட நம்பர். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், யாரும் கால் பண்ணாதீங்க. நான் நிறையா வீடியோ எடிட் பண்ணிட்டுருப்பேன், இல்லை வீடியோ எடுத்துகிட்ருப்பேன், இல்லை வண்டியில் போயிட்டுருப்பேன். நிறைய ஒர்க் நான் இந்த ஒரு ஒர்க் பண்ணல, இது என்னோட பார்ட் டைம் ஒர்க் தான். நான் நிறையா ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் சொல்ல போனால் ஒரு கம்பெனியில் ப்ரைவேட் கம்பெனியில் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருக்கேன். இது என்னோட பார்ட் டைம் ஜாப்பு. நான் வெளியும் நிறையா ஒர்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இது மேக்ஸிமம் கால் அவாய்ட் பண்ணுங்கள், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படிலாம் வாய்ஸ் ரெக்கார்டாக எடுத்துடுங்க, வீடியோ அனுப்புங்க. நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் முடிஞ்ச வர உடனே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். வாட்ஸ்அப்பில் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களும் முடிஞ்ச வர நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட்டோ பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே ரிப்ளை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10% நண்பர்கள் மட்டும் தான் இந்த வர சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், நீங்கள் கமெண்ட் வந்து கீழே பண்ணலாம். வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நம்ம அடுத்த வீடியோ வந்து கம்மி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை இவ்வளோ லென்த் வீடியோ இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ ரெடி பண்ணிக்குவேன். ஆனால் ஒரு கண்டென்ட் எடுத்தோம்னா ஒரு சில டைம் லென்த் அதிகமாகும். இந்த டாப்பிக்கை பற்றி நிறைய கமெண்ட் வந்ததுனால இவ்வளோ லென்த் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே ரைட் சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.